உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்பதான் சுடர் சொன்னா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் சுடரோட உறவுக்காரங்க யாருமே நம்ம வீட்டுக்கு வந்ததில்லை. நீங்க தான் முத ஆளா வந்திருக்கீங்க. குறைஞ்சது ஒரு 2-3 நாளாவது இங்க தங்கிட்டு தான் போகணும், சரியா? அதுக்கு என்னம்மா, தாராளமா தங்கிட்டா போச்சு. நானே இங்க தங்கி சில பல வேலைகளை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ன மனோகரி, என்னை பார்த்ததுல இருந்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிற? சுடருக்கு இப்படி ஒரு அண்ணன் இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உங்களுக்கு மனோவை ஏற்கனவே தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பார்த்ததெல்லாம் இல்ல, ஆனா நல்லா தெரியும். ஏன்னா சுடரு உங்களை விட மனோகரிய பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்கா. ஓ அப்படியா? பரவாயில்லைங்க. மனோவை பத்திலாம் சுடர் உங்ககிட்ட சொல்லிருக்காளே. ஆமா மாப்பிள, மனோகரி என்ன சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காங்க. அப்படி அவ என்ன பண்ணிருக்கா? அதான் உங்களுக்காக மனோகரி அவங்க வாழ்க்கையே மொத்தமா தியாகம் பண்ணிருக்காங்க இல்லையா, அதைத்தான் சொல்ல வந்தேன். சரி மச்சான், நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வந்ததும் உங்களை பாக்குறேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். சரிங்க மாப்பிள, முதல்ல வேலை தான் முக்கியம். நம்ம பேச வேண்டிய கதெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. போயிட்டு வாங்க, 6 முறை பேச. ஓகே மச்சான், பாய். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. சுடர், உங்க அண்ணனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்து நல்லா பாத்துக்கோ. ஓகே? ஓகே சார். போலாங்க. மா, நான் கூட இவளுக்கு அண்ணன் வரப்போறான்னு சொன்னதும் ஏதோ பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி வரப்போறான்னு நினைச்சேன். இந்தால் என்னன்னா வாட்ட சட்டமா பகுமானா வந்திருக்காரு. ஏய், செம்ம டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. சுடர், அண்ணனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுமா. இதோ குடுக்கிறேமா. மனோகரி தான் அண்ணனுக்கு மாதுளப்பழ ஜூஸ வெல்கம் ட்ரிங்கா குடுக்க சொன்னாங்க. நான் அதே குடுக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.